அரசியல்வாதிகளுடைய அயோக்கியத்தனம் நாளுதொரு மேனும் பொழுதொரு மேனியும் வந்து நமக்கு வந்து சுற்றி தொடர்ந்து இப்படி தான் இருக்குது. அதுவும் திமுக கவர்மெண்ட் வந்தால் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு 10 வருஷம் அவங்கள ஏன்டா ஆட்சியில் உட்கார வைக்கிறது இப்போ மக்கள் புரிஞ்சிட்டாங்களா? இது வந்து மெயின் பிஸ்னஸ் கிடையாது. பார்ட் டைம் பிஸ்னஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக சாக்கடையில் போடக்கூடிய அந்த இந்த பொருட்கள் இருக்குல்ல, ப்ளீச்சிங் பவுடரில் ஆரம்பித்து பாலிஷாக அடிக்கிற வரையும் பில்டிங் வரையும் அடிச்சிடுறாங்க காசை. இப்போ அந்த லெவலுக்கு வந்து அவங்க பெரிய லெவலில் செட்டில்டு. அதனால தான் வந்து அந்த குடும்பத்தை பார்த்துட்டே இருந்தது. நீங்கள் இடி சும்மாலாம் உள்ளே வர முடியாதுங்க. ஒரு வழக்கில் ₹1 கோடி பிரமாணம் உள்ள விஷயங்கள் வந்து எங்கேயாவது மணி டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, அதில் எஃப்ஐஆர் ஆகணும் முதல்ல. அது இன்கம் டேக்ஸ்லையோ அல்லது வந்து வேறு ஒரு வங்கிலேயோ இல்லை சிபிஐலையோ சிபிசிஐட்லையோ அல்லது வந்து நார்மலாக வந்து சிசிபிலையோ ஏதோ ஒரு இடத்துல புகார் ஆகணும். இப்போ ஐஓபி புகார் அதில் பாருங்கள், ₹30 கோடி வாங்கிட்டு திரும்பி கட்டணுமா வேணாமா? இவங்க எங்கே மாட்டுறாங்க பார்த்தீங்களா? பணத்தவே கட்டுறது இல்லைங்க வாங்கி லோனை வாங்கிட்டு. அப்போது பேங்க்காரன் சும்மா இருப்பானா? அவன் கம்ப்ளைண்ட் ஆகிட்டான். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவங்க என்னடா இதுன்னு பார்த்தா இவங்க அந்த ப்ராஜெக்டே நடத்தலை. அந்த ஃபோட்டோ கொண்டு போயிட்டு இதில் போட்டு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ரியல் எஸ்டேட்டில் பக்கா வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இதுதான் தம்பி ஆரம்பமான பேஸு. அதன் அடிப்படையில் தான் 2 நாள் ரைடு இன்றைக்கி கூட்டு போய் அவரை வந்து நல்லா கேட்குறாங்க.